கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத ஊழியத்தின் சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 267வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 5ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நாம் இருக்கிற இடத்துல வாசிக்கலாமா? மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவ கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தாகும். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பரலோகம் மகிமைப்படட்டும். அருமையான தேவனுடைய ஊழியக்காரராகிய பவுல் என்று சொல்லப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர் எபேசு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கும் நிருபம் எழுதி அனுப்புகிறார். அந்த நிருபத்தில் ஒரு ஆழமான பகுதியை அவர் இந்த இடத்துல எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தை பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. இப்போ நீங்களும் நானும் யார்? பரிசுத்தவான்கள். நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்? பரிசுத்தம் உள்ளவர். அதனால தான் மேலே எழுதி போட்டிருக்கோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். நம்ம கையில் வைத்திருக்கிற வேதம் பரிசுத்த வேதாகமம். இதில் எந்த ஒரு பிசுரும் கிடையாது. இது முழுக்கவும் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குதுன்னா பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதான். அப்போ எப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ளவர் பாருங்க. தூதர்களே சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி முழுசும் அவருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறதா. முழு பரலோகத்தில் என்ன நடக்குது? அங்கே இருக்கிற தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், ஜீவன்கள், காபிரியல், மிகாவேல், இன்னும் லட்சக்கணக்கான பரிசுத்தவான்கள், தூதர்கள் எல்லாம் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அப்ப அவர் பரிசுத்தர். அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற சபை பரிசுத்தம். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். அப்ப நம்முடைய பரிசுத்தவான்காகிய நமக்கு தான் பவுல் இந்த நிருபத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற நடத்தை நமக்குள்ளே காணப்படும். ஒருத்தருடைய நடத்தையை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க பழமொழி, தாயை பார்த்தா போதும் பிள்ளை எப்படின்னு நம்ம சொல்லிடலாம், நூலை பார்த்தாலே சொல்லிடலாம் சேலை எப்படி இருக்கும்னு, நண்பனை பற்றி கேட்டாலே போதும் நீ எப்படி இருப்பேன்னு நாங்கள் என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். இதெல்லாம் கிராமத்திலே சொல்லக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை. அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த. அவரை தொழுது கொள்கிற நாம எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களாக இருக்கணும். பாருங்க, வேதம் சொல்லுது, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அப்போ வேதத்தில் எத்தனை பரிசுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுது. லேவியராகம புஸ்தகத்தை ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை எனக்காக நீங்கள் எடுக்கும்படி உங்களை பச்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். நல்ல கவனமாக வாசிக்கணும். பக்க நம்பர் 153வது பக்கம். 153வது பக்கம், பழைய ஏற்பாடு. எடுத்துட்டோமா? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே. எடுத்துட்டீங்களா? 153வது பக்கம், பழைய ஏற்பாடு, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிற படியினால். கர்த்தர் தன்னை பற்றி என்ன சொல்றார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளணும், நாம் தேடி வந்திருக்கிற தேவன் பரிசுத்தர், நாம் தொழுது கொள்ளுகிற தேவன் பரிசுத்தர். நாம் யாரை தேடி வந்திருக்கிறோமோ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? பரிசுத்தராய் இருக்கிறாரா. அப்படின்னா பாவம் இல்லாதவர், அசுத்தம் இல்லாதவர்,
கரை பிழை மாசு மறு அற்றவர். எந்த ஒரு அசுத்தமும் அவர்கிட்ட கிடையாது. அவர் இருக்கும்பொழுது சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எவ்வளவு அழகா சொல்றார் பார். உலகத்தின் மனுஷன், உலகத்தின் அதிபதினா பிசாசு சாத்தான் என்னை நோக்கி வருகிறான், அவனுடைய சுபாவங்கள் என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அவனுடைய சுபாவம், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடை, அவனுடைய உடை என்கிட்ட எதுவுமே கிடையாது. இதை கேட்குற இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படி சொல்கிற அளவுக்கு நம்ம இந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும் தேவனுடைய பிள்ளைகளை. ஒருவேளை இதை பேசும் பொழுது அதிக ஜெபத்தோடு நாங்கள் உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த செய்திக்காக அதிகமாக நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி ஒரு பெரிய உயிர்மீச்சு எங்கள் ஜனங்கள் நடுவில் கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு ஜனங்களுடைய இருதய கதவுகள் திறக்கப்படணும், தேவனோடு ஜனங்கள் இணைக்கப்படணும், பரலோக மகிமை ஜனங்களை மூடணும்னு சொல்லி இந்த வார்த்தைக்காய் அதிக கருத்தாய் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய கதவுகளாகிய இருதயத்தை திறந்து இந்த வார்த்தையை நீங்கள் உன்னித்து கவனிக்கணும். ஏன்னா ஐத்திக்கு தூங்குனா மாடியிலிருந்து கீழே விழுந்தான், செத்தவனாய் மாறினான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்க விடாதபடி தூக்கத்தை பிசாசு கொண்டு வருவான், கவனை சிதறலை பிசாசு கொண்டு வருவான், நம்முடைய மனதை வேறு திசையாய் மாற்றும்படி அவன் பிரயாசப்படுவான். நீங்கள் தான் உங்களுடைய உணர்வுகளை ஒட்டிக்கி கீழ்ப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் இதய கதவுகளை திறக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்கு. கர்த்தர் சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள். அப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கல்லை நம்ம கொஞ்சம் எடுத்து போடணும். கவலை என்கிற கல்லை, குடும்ப பிரச்சனை என்கிற கல்லை, சரீர பலவீனம் என்கிற கல்லை, நமக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருந்தால் அதை எடுத்து போட்டுட்டு கர்த்தாவே சொல்லும், நான் கேட்கிறேன் என்று சொல்லி நம்முடைய இதயத்தை திறந்தால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் நடுவில் பேசுவார். இங்கு பாருங்களேன், அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். நல்ல கைத்தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றார். நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஒரு மணவாளனை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற மணவாட்டி உடனே பார்ப்பாங்க, எப்படி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியா இருக்கா. ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருந்தால் சொல்லுவாங்க, அருமையான ஜோடி பொருத்தம், மாப்பிள்ளைக்கு ஏற்ற பொண்ணு, பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேச கண்ணே பற்றும் போல இருக்கு, அப்படி சொல்லுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கிராமத்து பேச்சில் அதெல்லாம் வரும். ஒருவேளை மணவாளன் டாப்பாக இருந்து மணப்பெண் சரியில்லைன்னா சொல்லுவாங்க, எப்படிப்பட்ட மாப்பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார், இப்படி போய் செலக்ட் பண்ணியிருக்காங்களே சொல்லுவாங்க. ஒருவேளை பொண்ணு நல்லா இருந்து மாப்பிள்ளை சரியில்லைன்னா அங்கேயும் சொல்லுவாங்க, பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கு, மாப்பிள்ளை சரியில்லை. அப்போ ஒன்று சரியில்லைன்னா ஊர் சொல்லும், குறை சொல்லும். நம் மணவாளன் யாரு? பரிசுத்தர். மணவாட்டி நீங்களும் நானும். அவர் பரிசுத்தர், நாம என்னவான்? பரிசுத்தராக இருந்தா உலகம் சொல்லும் அவரும் பரிசுத்தர், அவர் மணவாட்டியும் பரிசுத்தமா இருக்கு, ரெண்டு பேரும் சரியான ஜோடி பொருத்தம், கரெக்டாக பிதாவுக்கு ஏற்ற பாத்திரமா இருக்கிறாங்கன்னு நம்மளையும் பார்த்து கர்த்தரையும் பார்த்து பாராட்டுவார்கள். ஒருவேளை அவர் பக்கத்தில் போய் நம்ம நிற்கும் பொழுது அவர் பரிசுத்தர், அவர் சொல்லுவார், என் கண்ணு பரிசுத்தம், நம்ம கண்ணு. அவர் வார்த்தை பரிசுத்தம், நம்ம வார்த்தை. அவர் சிந்தனை பரிசுத்தம், நம்ம சிந்தனை. அவர் உதடு பரிசுத்தம், நம்ம உதடு. இப்போ மணவாளனாகிய அவரு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால எனக்கு ஏற்ற பரிசுத்தமாக இருக்கும்படி நான் உங்களை பிரித்து எடுத்தேன். அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக கண்ணில் இருக்கிற செதில்கள்லாம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கூர்மையாக கொஞ்சம் பாருங்களேன். எல்லாரும் பைபிள் பாருங்க, தயவுசெய்து பாருங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? பரிசுத்தர். பார்த்தீங்களா? இப்போ ஏசப்பா யாரு? சும்மா அவர் சாதாரணமானவர் கிடையாது, அவர் பரிசுத்தமானவர். ஒரு பக்கம் அவர் நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், சாந்தமுள்ளவர், இன்னும் மன்னிக்கிறவர், எல்லாம் இருந்தாலும் மெயின் அவருடைய கேரக்டர் நான் பரிசுத்தர். ஏனென்றால் பரலோகம் பரிசுத்தமானது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ள வர முடியாது. எந்த ஒரு அசுத்தமும் பரலோகத்துக்குள்ள, அசுத்தமும் தீட்டுள்ளது ஒன்றும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காது. இங்கேயே நீங்க சொல்லிடலாம், ஒரு துன்மார்க்கனா வாழ்றேன், துன்மார்க்கமான அவன் ஓட்டத்தை முடிக்கிறான்னா உனக்கே ரிசல்ட் தெரியும். ஒரு எக்ஸாம் காலில் போய் ஒரு தூங்குறேன், பாஸ் பண்ணுவானா? படிக்கவே மாட்டேன், பாஸ் பண்ணுவானா? இது உங்களுக்கே தெரியும். அப்ப இந்த உலகத்துல துன்மார்க்கமாய் வாழ்றவன் எப்படி பரலோகத்துக்குள்ள போவான்? போக முடியாது.
நீதிக்கு அது இடம் கிடையாது. வேதம் சொல்லுது, அவர் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய, அவர் நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர். அவருடைய தீர்ப்பு நீதியின்படி இருக்கும். அவர் நியாயஸ்தானத்தில் உட்காரும் பொழுது அவருடைய தீர்ப்பு எல்லாமே நீதியான தீர்ப்பு. அங்கே அங்கே வந்து இறக்கத்திற்கு இடமே கிடையாது. நீங்கள் உலகத்தின்படி தீர்ப்பு சொல்றீங்க, நான் தீர்த்தால் நீதியின்படி நான் தீர்ப்பேன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, பேரே நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப அவர் சொல்றாரு பாருங்களே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால். அப்ப ஏசப்பா பரிசுத்தராய் இருக்கிறார். கைத்தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் கரையற்றவர், பிழையற்றவர், மாசு மறுவற்றவர், குற்றமற்றவர். அவருடைய கண்ணு, பேச்சு, நடத்த, குணம் ஒவ்வொன்றும் பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தம் நிகரற்ற பரிசுத்தம். அவ்வளவு பரிசுத்தத்துல அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும், பக்கத்துல சொல்லுங்க, நீங்களும் நானும் நாம் எல்லாரும் வாசிங்க, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அப்ப அவர் நம்மகிட்ட இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமா இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? அவர் சொல்லிட்டு போனார், ஒருத்தன் அரைஞ்சாங்கன்னா இன்னொரு பக்கம் கண்ணத்தை காட்டு, அதனால நீ ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்ட. வஸ்திரத்தை கேட்குறாங்களா, கழட்டி கூடு, அதனால ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்ட. நீ என்ன கொண்டுட்டு வந்த, என்ன நீ கொண்டுட்டு போற? ஏசப்பா நினைச்சிருந்தாருன்னா, ஒரு சத்தம் இட்டு இருந்தாருன்னா 2000க்கு அதிகமான லேகியோன்களை இறங்கியிருப்பாங்க. ஒரு லேகியோன்னா 2000. அவர் கூப்பிட்டு இருந்தாருன்னா முழு பரலோகமும் இறங்கி வந்திருக்கும், தூதர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் இப்படி நடக்கணும்னு தேவசித்தம் இருக்குது இல்லவா? அந்த தேவசித்தத்துக்கு விரோதமான ஒரு ஜெபம் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொல்லி சிலுவையில் தன்னை அறைய அவர் ஒப்பு கொடுத்தார். அவரை யாரும் அடிக்க முடியாது. அவர் ஒப்பு கொடுத்ததுனால தான் அவர் சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. நீ என்னை சிலுவையில் நீயே அறைய முடியாது. பரலத்திலிருந்து உனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த பாத்திரத்தின் வழியாய் நான் கடந்து போகணும். என்னை அன்றி உங்களால் ஒன்று செய்ய கூடாது. தேவன் அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த அனுமதி நிமித்தம் அவர்கள் அறைந்தார்கள், தலையில கொட்டினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், காரி துப்பினார்கள். எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த தவறுகளுக்காக அவர் அந்த அவமானங்களை, நிந்தைகளை, பரியாசங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ஏசையா சொல்றாரு, நம்முடைய சாபங்களையும் பாவங்களையும் அவர் தன்மேலே சுமந்தார், சுமந்து தீர்த்தார். இப்ப நீ பட வேண்டிய அடிய அவமானத்தை அவர் சுமந்து கொண்டார். நீ காரி துப்பப்படுவதற்கு உன் முகத்தை கொடுப்பதற்கு பதிலாக அவர் தன்னுடைய முகத்தை கொடுத்திருக்கிறார். உன் தலையில கொட்டப்பட வேண்டிய கொட்டுகள் ஏசப்பாவுடைய தலையில கொட்டப்பட்டிருக்கு. உன் முதுகுல அடிக்கப்பட வேண்டிய அடிகள் ஏசப்பாவுடைய முதுகுல அடிக்கப்பட்டிருக்கு. உன்னை வாரினால் கட்டி இருக்கணும், அவரை வாரினால் கட்டினார்கள். உன் இடத்துல போய் அவர் நின்று எல்லா அடிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு உன்னை பார்த்து சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். இங்க பாருங்களேன் இந்த வசனம், நீங்களும் எனக்கு ஏற்ற. அப்ப மணவாளனாகிய நான் எப்படி இருக்கிறேனோ அதுக்கு ஏற்றபடி மணவாட்டியாகிய நீயும் உன்னை என்ன பண்ணீங்கன்னா அலங்கரித்துக்கொள், பரிசுத்தப்படுத்திக்கொள். உன்னுடைய மனதை எனக்கு ஏற்றபடி நீ ஆயத்தப்படுத்திக்கொள். ஏனென்றால் பிதாவுக்கிட்ட போகும் பொழுது ஏற்ற மணவாளனும் ஏற்ற மணவாட்டி என்று சொல்லணும் இல்லையா? சபை அவருடைய மணவாட்டி அல்லவா? அப்ப இந்த சபை எப்படி இருக்கணும்? கரையற்ற, பிழையற்ற, மாசு மறுவற்ற, குற்றமற்ற, அவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகக்கூடிய கற்புள்ள கன்னிகைகளாய் இருக்கணுமே. இந்த சபை அவருடைய மணவாட்டி என்று தானே வேதம் சொல்லுகிறது. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, அப்படி என்ன சொல்றார்? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, கை தட்டுங்க, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு, சத்தமா சொல்லுங்க, பிரித்து எடுத்தேன். உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். மற்ற ஜனத்தை விட்டு வாப்பா, நீ அந்த கூட்டத்தில் தேராகு கூட்டத்தில் இருந்தால் விக்கிரக ஆராதனைக்காரனா போயிடுவேன், தேராகு கூட்டத்தில் இருந்தால் நீ பாவத்தின் பிள்ளையா நீ போயிடுவேன்னு சொல்லி கர்த்தர் பிரித்து எடுத்தார். ஏசாவும் யாக்கோப்பும் ஒரே டயத்தில் பிறக்கிறாங்க. ஒரு நிமிஷம் தான் வித்தியாசம். ஆனால் ஒருத்தனை பிரியமானவனாக பிரித்து எடுத்தாராம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருத்தனை விட்டுட்டார், ஒருத்தனை சொல்றாரு நான் பிரித்து எடுத்தேன். அழகா சொல்றாரு, அநாதி சிநேகத்தினாலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நான் உன்னை முன்குறிச்சிட்டேன். நீ இப்பொழுது பிறக்கல, நீ இப்பொழுது தெரிந்து கொள்ளப்படலை. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இப்ப இடையில வந்து யாரோ சொல்லி நம்மளை கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு. இல்லை இல்லை இல்லை, அது தவறு. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி, தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னாடி
உன் பெயர் வைக்கப்படுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உன்னை அவருக்கென்று பிரித்து எடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு கைத்தட்டுங்க, பிரித்து எடுத்தாராம். எப்படி? யாக்கோப்பு பல ஆடுகள் அங்க இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு தரிசனம் காணப்பட்டுச்சு. வரி உள்ள புள்ளி உள்ள அந்த தரிசனத்தை பார்த்து அப்படி ஆடுகளாய் அவன் தனக்குன்னு தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று அவன் பிரித்து எடுத்து வைத்தான். அதுபோல கர்த்தர் இந்த உலகத்துல இந்த அசுத்தம் நிறைந்த, பாவம் நிறைந்த, இச்சை நிறைந்த, விக்கிரகம் நிறைந்த, காம விகாரம் நிறைந்த, அசுத்தத்தில் பெருகி போயிருக்கிற இந்த ஜனத்திற்கு நடுவில் உன்னையும் என்னையும் மணவாட்டியாக, மணவாளனாக, நேசகுமாரனாக, நேசகுமாரத்தியாக, ரூபதியாக, பிரியமுள்ளவளாக, அவருடைய அலங்காரமான கிரீடமாக, ராஜமுடியாக கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதை உணர்ந்து பாருங்க. அவர் எதற்காக உன்னை பிரித்தெடுத்தார்? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் இருக்கும்படியாக உன்னை பிரித்தெடுத்தார். பாருங்களே, இன்னும் வேதம் சொல்கிறது ஒரு அருமையான காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நீங்கள் என்னோடு கூட கடந்து வரும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமா தெளிவாய் படிக்கணும். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று கைத்தட்டுங்க. எப்போது வந்து போகிற மனுஷன். நாமும் இந்த இடத்துக்கு எப்போது வந்து போய்கிட்டே தாங்க இருக்கிறோம். இந்த இடத்துக்கு நம்ம எத்தனையோ வருஷம் வந்துட்டு போயிட்டோம். ஆனா நம்மளை மற்றவர்கள் பரிசுத்தவான் என்று காண்கிறார்களா? அங்க ஒரு சுனேமித்தியால் எலிசாவை பார்த்து சொல்றா, இவர் எப்போது நம்மகிட்ட வந்துட்டு போறாரு, பல முறை இங்க வர்றாரு, இந்த மேல் வீட்டில் பல முறை வந்திருக்கிறார். நான் இவர் வரும்பொழுதெல்லாம் நான் இவரை பார்த்த ஒரே ஒரு அனுபவம் என்னன்னா, இவரை நான் எப்படி பார்க்கிறேன், இவர் பேச்சு எப்படி இருக்கிறது, இவர் நடத்தை எப்படி இருக்கிறது, இவருடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கிறது, இவருடைய கண் பார்வை எப்படி இருக்கிறது, பரிசுத்தமாய் இருக்கிறது. ஒரு எதிர்ப்பாளர் சொல்றாங்க. எதிர்ப்பாளர் தன்னுக்கு முன்னாடி இருக்கிற இன்னொரு எதிர்ப்பாளரை குறித்து சொல்லக்கூடிய வாக்கு மூலம், ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா, அவர் பரிசுத்தவான். அப்ப எந்த அளவுக்கு எலிசா தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமுள்ள பார்வை பார்த்திருந்தால், பரிசுத்தமுள்ள சிந்தையோடு அவன் நடந்திருந்தா, ஒரு நாள் பார்த்த உடனே அவன் சொல்லல. நல்லா கவனிக்கணும், அந்த வசனத்தை உன்னிப்பா நீங்க பாருங்களே. நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற, இது ஒரு நாள் 2 நாள் கிடையாதுங்க, பல மாதங்கள், பல வருடங்கள், பல நாட்கள் எலிசா அங்க வரும்பொழுதெல்லாம் அந்த சுனேமித்தியால் வீட்டில் போய் அவர் தங்குகிறார். அந்த இடத்துல அவள் வந்து போற எல்லா நாளும் ஒரு நாள் கூட அந்த மகளை பார்த்து நேரடியாக அவர் தன்னுடைய சொந்த பேச்சை பேசினதாக அங்கே எழுதப்படவே கிடையாது. அவர் எல்லா காரியத்தையும் தன்னுடைய வேலையாளான உடன் ஊழியக்காரனாகிய மற்றவனை கூப்பிட்டு தான் கேட்கிறார். அந்த வீட்டினுடைய நிலவரங்களை அவர் அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும், அதை பற்றி புரிந்து கொள்ளணும்னு போய் அவங்கள்ட்ட உட்கார்ந்து உலகத்தில் சொல்லுவாங்க கொசலம் பேசுவது, கிளவிகள் பேச்சு. எங்கேயாவது போனால் அந்த வீட்டை தெராசில் வச்சு பார்க்காம திரும்பி வர்றதே கிடையாது. அவர் எம்புடி சம்பாதிக்கிறார், அவர் என்ன வேலை செய்கிறார், உனக்கு வயசு என்ன ஆகுது, உன் பிளட்டு குரூப்பு என்ன, நீ எந்த காலேஜில் படித்த, நீ எங்கே வேலை பார்க்குற, எவ்வளவும் தெரிஞ்சாதான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்கு. அந்த அளவுக்கு ஒருத்தரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம ரொம்ப வாஞ்சிக்கிறோம். ஆனால் பரலோக தேவனை குறித்து அறிந்து கொள்ள நம்ம வாஞ்சிக்கிறோமோ? வேதம் சொல்லுது, கர்த்தரை அறிகிறதே அறிவு. நம்ம தேவனை எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அதுதான் நமக்கு அறிவு. கர்த்தருக்கு பயப்படுதல்னா நமக்கு ஞானத்தின் ஆரம்பம். இந்த வேதத்துல எத்தனை சத்தியங்கள் இன்னும் நம்ம அறியாமல் இருக்கிறோம். அதை நம்ம அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படாமல் யாரோ ஒரு நபரை அறிந்து கொள்வதற்கு, ஒரு குடும்பத்தை அறிந்து கொள்வதற்கு, ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்கு, உலக நடப்புகளை அறிந்து கொள்வதற்கு, அல்லது செய்தித்தாளில் வரக்கூடிய செய்திகளையோ மற்ற செய்திகளையோ தெரிந்து கொள்வதற்கு நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் தேவன் எழுதி கொடுத்த சத்திய வசனங்களை அறிந்து கொள்ள நம்முடைய மனக்கண்கள் இன்னும் குருடாயிருப்பதை பார்க்கும் பொழுது மனதிற்கு வருத்தமாக இருக்கு. வேதத்தை படிங்க. இந்த வேதத்துக்குள்ள நித்திய ஜீவன் இருக்குது. இந்த வேதத்துக்குள்ள பரலோகத்துக்குரிய வழிகள் இருக்குது. இந்த வேதத்துக்குள்ள இதோ பரிசுத்தத்துக்குரிய வழிகள் இருக்குது. இந்த வேதத்துக்குள்ள பரலோகத்திற்கு போவதற்கான ஆலோசனைகள் இருக்குது. எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வழிகள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பாவத்தை மேற்கொள்வது என்பது வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. சகலமும் இந்த வேதம் ஒரு கண்ணாடி தேவனுடைய பிள்ளைகள்.
நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் என்ன இருக்குது, கண்ணில் என்ன இருக்குது, உதடுகளில் என்ன இருக்குது, பல்லுகளில் என்ன இருக்குது, உங்களுடைய சதைகளில், உங்களுடைய உடல் உறுப்புகளில் எங்கே அசுத்தம் ஒட்டி இருக்குன்னு எல்லாவற்றையும் தெளிவாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும். எப்படி தேவனை ஆராதிக்கணும், எப்படி கர்த்தரை துதிக்கணும், எப்படி அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கணும், எப்படி நடந்தால் அவருக்கு பிரியமாக இருக்கும், எப்படி ஆராதித்தால் கர்த்தர் உடனே அந்த இடத்துல இறங்குவார், எப்படிப்பட்ட ஜெபம் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும், எப்படி ஜெபம் பண்ணினால் பதிலை பெற்றுக்கொள்ளலாம், எல்லாமே வேதத்தில் வெளிச்சமாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதுக்குள்ள முத்து எடுக்கலாங்க, இதுக்குள்ள வைரம் எடுக்கலாங்க, இதுக்குள்ள வைடூரியம் எடுக்கலாங்க, இதுக்குள்ள எல்லாம் இருக்குதுங்க. ஆனால் நம்ம அதை விட்டுட்டு எங்கெங்கேயோ நம்ம சுற்றி கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இவ பாருங்க, எப்போதும் வந்து போற அந்த வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. எப்போதும் வந்து போற, இங்கேயும் தானே ஜனங்கள் வந்து போறாங்க, எத்தனை வருஷமா இங்க வந்து போறாங்க. ஆனா பரிசுத்தவான் என்று சொல்ல முடியலையே, பேச்சு பரிசுத்தம் என்று சொல்ல முடியலையே, சிந்தனை பரிசுத்தம் என்று சொல்ல முடியலையே, உணர்வுகள் பரிசுத்தம் என்று சொல்ல முடியலையே, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தரங்கம் பரிசுத்தம் என்று சொல்ல முடியலையே. நம்முடைய பிள்ளைகளில் அநேகர் இரு நினைவுகளாக குந்தி நடக்கிறதை நம்ம பார்க்கிறோமே. பலதரப்பட்ட சிந்தி உள்ளவர்களாய் உலகத்திலே அவர்கள் வாழ்வதை நம்ம பார்க்கிறோமே. வேத பிரியராய் இல்லாமல் சுகபோகமாய் பிரியராய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோமே. ஆவிக்குரிய கனிகள் அற்றவர்களாய் அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோமே. அப்ப இதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? பாரத்தோடு செபிக்க வேண்டியதா இருக்கே. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம், வந்து போகிற நீ பரிசுத்தவானா இருக்கணும். ஏனென்றால் இந்த இடத்துல கொலுமண்டபத்தில் வீற்றிருக்கிறவர், இந்த ஆலய வளாகத்தில், இந்த இடத்துல, இந்த ஆல்டர்ல வீற்றிருக்கிறவர், அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர். நீ வந்து போகிற நீ எப்படி, உன் கண்ணு எப்படி, உன் சிந்தை எப்படி, உன் உதடுகள் எப்படி, உன்னுடைய உணர்வுகள் எப்படி, உன்னுடைய இரவில சொப்பனங்கள் எப்படி. இன்னைக்கு அநேகர் சொப்பனத்தில் பாவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. சொப்பனமே அசுத்தமான சொப்பனமா இருக்கு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நீதிமானுக்கு இன்பமான நித்திரையை கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்லுது, அயர்ந்த நித்திரை கர்த்தர் கொடுக்கக்கூடியது. அருமையான தம்பிகளே, இங்கு வேதம் சொல்லுது பாருங்க, எப்போது வந்து போகிற மனுஷன், எப்போது வந்து போகிற மனுஷன் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். அதனால அவள் சொல்லுகிற வார்த்தையை பாரு, 10வது வார்த்தை, நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி. இதுக்கு அடுத்து தான் அறை வீட்டை கட்டுறாங்க. எவ்வளோ நாள் வந்திருக்கிறாரு, இன்னும் அறை வீடு கட்டப்படலை. அதுவரை அவர் வந்து இருக்கிற இடத்துல தான் இருந்துட்டு போயிருக்கிறார். இப்பதான் அவன் முடிவெடுக்கிறா, இவர் நல்ல ஹோலி மேன், நல்ல ஒரு தேவ மனுஷன், இவர் கர்த்தரோடு நடக்கிற மனுஷன், அதனால இவரை கனம் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்றா, மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றால், ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். இதுக்கு அடுத்து நீங்க வீட்டில் போய் படித்து கொள்ளுங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை, வந்து போற மனுஷன், எப்போது வந்தாரு, ஆனா எப்பொழுது வந்தாலும் பரிசுத்தவானா வந்தாரு, திரும்பி போறப்பையும் பரிசுத்தவானா போனார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த இடத்துல நீ வரும்பொழுது பரிசுத்தவானா வா, போகும் பொழுது நீ பரிசுத்தவானா போ. யோசேப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆபாச சம்பவம் நடக்குதுங்க. ஒரு பயங்கரமான ஆபாசத்தை உருவாக்க முடியாத சூழ்நிலை வருகுதுங்க. ஆனா அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. கைத்தட்டுங்க, அந்த பரிசுத்தவானுக்காய் கைத்தட்டுங்க. எகிப்துலங்க, பாவம் நிறைந்த அந்நிய தேசத்துலங்க, ஒரு சாம்ராஜ்யத்துல ஒருத்தன் சொல்ற ஒரே ஒரு மனிதன், அவன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் பாருங்க. அந்த காலத்தில் வேதம் கிடையாதுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது போல அசைவாடு இல்லைங்க. எப்பொழுதாவது ஆவியானவர் வருவார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர், சொப்பனங்களை பார்க்கிற ஆவியானவர். இப்போ உனக்கு பற்பல பாஷைகளை பேசுகிற ஆவியானவர், ஆவிகளை வியாக்கியானம் பண்ணுகிற ஆவியானவர், ஆவிகளை பகுத்தறிகிற ஆவியானவர், தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆவியானவர். ஆனால் அவன் காலத்தில் இந்த ஆவியானவருடைய பிரசன்னம்லாம் கிடையாது. அவனுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், சொப்பனம் பார்க்கறத வியாக்கியானம் பண்ண தெரியும். அந்த சின்ன அந்த கிருபையில அவன் எப்படிப்பட்ட பரிசுத்தமா வாழ்றான் பாருங்க. அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், நான் பாவம் செய்வது எப்படி. நம்மளால அப்படி சொல்ல முடியுதா? நமக்கு முன்னாடி பாவம் வந்தா நான் சொல்லணும், இது தேவனுக்கு விரோதமானது, அது தேவனுக்கு அருவருப்பானது, அது என் தேவனுடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடியது, அது என் தேவனை துக்கப்படுத்தக்கூடியது. இந்த பாவம் நான் செய்தால் அது என் தேவனை அசிங்கப்படுத்தக்கூடியது. இந்த பாவம் என் தேவனை இதோ வருத்தப்படுத்தக்கூடியது. இந்த பாவத்திற்காக இயேசப்பா எனக்காக சிலுவை சுமந்துட்டார், இன்னொரு முறை நான் அவரை சிலுவையில் அறைய மாட்டேன். அருமையான தம்பி, நம்ம பாவம் செஞ்சோம்னா மீண்டும் மீண்டும் அவளை சிலுவையில் அறையிறோம். இதைத்தான் சவுலுக்கிட்ட கர்த்தர் சொன்னார். பவுலாய் மாறின சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஏன் நீ சிலுவையில் அறையிற, நீ மீண்டும் மீண்டும் என்னை என்ன செய்கிற, என்னை துன்பப்படுத்துகிற இயேசு,
நீ என்னை துன்பப்படுத்துற. நம்ம பாவம் செய்யறப்ப இயேசுப்பாவை துன்பப்படுத்துற. யோசித்து பாரு தம்பி, நீ கோவப்பட்டேனா? அந்த பகுதியில் எபேசுக்கு எழுதும் பொழுது 6 காரியத்தை எழுதுறாரு. அதை கடைசியில் நான் உங்களுக்கு அதை ஆழப்படுத்த விரும்புகிறேன். முதல்ல பரிசுத்தத்தை தெரிந்து கொண்டால்தான் அந்த பரிசுத்தம் எப்படி என்பதை உங்களால் புரிய முடியும். நீ எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் இயேசுவை துன்பப்படுத்தும். அந்த சிலுவையில் ஒரு பரிசுத்தவான் சொப்பனம் பார்த்தார். அந்த சொப்பனத்தில் அவர் சிலுவையில் இயேசப்ப தொங்கி கொண்டு இருந்தார். அப்போ ஒரு கரிய உருவம் போய் அந்த சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கிற அவர் அந்த சிலுவையை பிடிச்சி ஆட்டுது, அந்த உடம்பை பிடிச்சி ஆட்டுது. அந்த வேதனை அவருக்கு இன்னும் கூடுது. அவர் கைகள் ஆணியிலே கடாவி அந்த ஆணியில் அவர் தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சிலுவை மரத்தை பிடிச்சி அந்த உருவம் ஆட்டுது. அவர் அந்த சிலுவையில் இன்னும் அதிகமாக வேதனைப்படுறார். அப்போ இந்த ஊழியக்காரர் அந்த சொப்பனம் பார்த்தவர் கத்துறார், யார் ஆண்டவரே அந்த சிலுவையை போய் வேதனைப்படுத்துவது? அந்த சிலுவையை யார் ஆற்றுறது? யார் இப்படி பிடிச்சி ஆட்டுறாங்க? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ரத்தம் பீரிடுது, இன்னும் பீரிடுது, வேகமாக பீரிடுது. ஆட்ட ஆட்ட ரத்தம் ரொம்ப வருது. அவர் ரொம்ப சத்தமிட்டு அவர் வேதனையோடு இருக்கிறார். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சான், நீயே அந்த மனுஷன், நீ தான் என்னை வேதனைப்படுத்த, நீ தான் என்னை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறையிற, நீ தான் மீண்டும் மீண்டும் என் கண்களில் பிணிகாஸ்ட் முள்ளால குத்துற, நீ தான் மீண்டும் மீண்டும் என்னை விழாவிலால் குத்துற, நீ தான் சவுக்குகளால் என்னை மீண்டும் மீண்டும் அடிக்கிற. நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் அசுத்தமும் அக்கிரமும் இச்சைகளும் தூஷணமும் துணிகரமும் என்னை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறது. அந்த பாவத்தை செய்கிற மனுஷன் நீ தான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி நம்ம எப்படி வாழணும்னு எபேசு சபைக்கு அவர் எழுதுறார். சபைக்கு தான் எழுதுறார், நம்ம சபை தாங்க. அது எபேசு சபைக்கு எழுதினாரு. இப்போ மாரம்பாடி சபைக்கு ஆண்டவர் பேசுகிறார். சபையாக இருக்கிற நீ பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி நீ வாழ்றியா? ஏதோ வந்து ஒரு பாட்டு படிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பிரசன் போட்டுட்டா இங்கே உட்காந்துட்டா பரலோகம்னு எழுதப்படலை. தேவனுடைய பிள்ளைகளை, பரலோகம் பலாத்காரம் பண்ணப்படணும், பரலோகம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பிரயாசப்படணும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. அது என்ன சும்மா ஒரு சாதாரண இடம் கிடையாது, அது பரிசுத்தம் உள்ள ஒரு இடம். அந்த பரிசுத்தமுள்ள இடத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முதல் அங்கீகாரம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. யோசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாரந்தோறும் வர்றோம், நீங்களும் வந்துடுறீங்க, நாங்களும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறோம். எத்தனாயிரம் பிரசங்கம், 34வது வருஷம் முடிஞ்சு 35வது வருஷத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கம் எடுக்கிற பொழுது என் இருதயம் துடியா துடி. எவ்வளோ பிரசங்கம் ஆண்டவரை பண்ணிட்டோம். என் ஜனங்கள் இருந்த நிலைமையிலேயே இருக்கிறாங்களே, வாரந்தோறும் சொன்னதையே சொல்லி 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 என் ஜீவனே இந்த நாளில் பலவீனப்பட்டு போச்சு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்திக்கு எத்தனை மணி நேரங்கள் நாங்கள் இதுக்கு செலவு செய்கிறோம். ஆனால் அதை காதில் கேட்டுட்டு அவங்க வாட்டில் போய் மீண்டும் அதே நிலைமையில போகிறாங்களே. வந்தவர்கள் வந்த வண்ணமாகவே போகிறாங்களே, அதை போய் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே. உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செவிடனுக்கு அதில் ஊதுல சங்குன்னு. எவ்வளோதான் உயரமாக ஊதுனாலும் அந்த சங்கு அவன் காதை தொடாது. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே காது. வேதம் சொல்லுது, செவிட்டு விரியன்களே, விரியம்பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? யோவான் ஸ்நானக பிரசங்கம்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அன்பான பிரசங்கமே கிடையாது. அவன் பிரசங்கம் பூரா பாம்புகளே, இப்படி தான் சொல்கிறேன். மனந்திரும்பு 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 மனந்திரும்பு, இதுவே சொல்லிட்டு அவன் ஓட்டமே முடிஞ்சு போச்சு. ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கம் பூராமே மனந்திரும்பு பிரசங்கம் தான். எங்கன பார்த்தாலும் மனந்திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமயம், மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமயம், பரிசேயரே மனந்திரும்புங்கள், சதுசேயரே பரசு, வேலைக்காரர்களே, ஆயக்காரர்களே, எஜமானன்களே, எல்லாரையும் பார்த்து மனந்திரும்புங்கள், ஞானஸ்தானம் எடுங்க. இதை சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரை ஓட்ட அவனை விட பெரிய தீர்க்கதரிசி உலகத்தில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷனுடைய பிரசங்கமும் சிம்பிள் பிரசங்கம் தாங்க. மனந்திரும்பு யாருக்கு பண்ண சொன்னார்? இஸ்ரவேலருக்கு தான் அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கம் பூரா இஸ்ரவேல் மக்களுக்கு தான், புறஜாதிகளுக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டிய நிறைய பகுதிகள் இருக்குதுங்க. நம்ம இன்னும் நிறைய இடத்துல மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுக்காமலேயே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. தேவன் உனக்குள்ளே இருந்தான்னா உன்னால் ஓய்ந்திருக்கவே முடியாது, உன்னால் சும்மாவே இருக்க முடியாது. உன் நேரத்தை நீ வேஸ்ட்டாகவே செலவழிக்க மாட்ட. உன்னுடைய நேரத்தை பிரயோஜனமாக நீ செலவு செய்வ. தேவனுக்காக என்ன செய்யலாம், எப்படி ஜெபிக்கலாம், எப்படி வேதத்தை படிக்கலாம், என்ன செய்யலாம், யாருக்கு சொல்லலாம், அது உன்னால் அந்த பாரம் உன்னை சும்மா இருக்க விடாது. அதுதான் தேவன் உனக்குள்ளே இருக்கிற கிரியைகளை நீ பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளை அருமையானவர்களே, நீங்க பாருங்களே, எப்போது வந்து போகிற மனுஷனுக்கு அவன் பரிசுத்தவானாய் வாழ்ந்த ஒரே ஒரு காரணத்தினால இப்ப
அவனுக்கு வீடு கட்டப்பட்டுச்சு, மேலே மெத்த வைக்கப்பட்டுச்சு, கட்டில் வைக்கப்பட்டுச்சு, மேஜை வைக்கப்பட்டுச்சு, நாற்காலி வைக்கப்பட்டுச்சு, குத்துவிளக்கு வைக்கப்பட்டுச்சு. அந்த வீட்டுக்குள்ள ஊழியம் செய்வதற்கு எல்லா வாசலையும் கர்த்தர் திறந்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தாலே கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செய்ய வாசல் திறக்குங்க. உனக்கு ஊழியம் செய்வதற்கு வாசல் திறக்கும், உனக்கு அற்புதத்திற்கான வாசல் திறக்கும். அதனால தான் சொல்றாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை நான் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன். ஃபர்ஸ்ட் பரிசுத்தம். பரிசுத்தம் இருந்தாலே எல்லாம் வந்துடுது. கர்த்தரே உனக்குள்ள வந்துடுவாரு. அவர் வந்துட்டா எல்லாம் நடக்குமே. இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு போகும் பொழுது அவர் முன்னாடி போனாருங்க, செங்கடல் தானா போச்சுங்க. கை தட்டுங்க. ஒன்றும் செய்ய வேணாங்க, இவன் ஒன்றும் செய்ய தேவையில்லை. கையை தூக்குனா செங்கடல் போகுதுங்க, கையை தூக்குனா பெட்டியை தூக்குனா யோர்தானு பின்னாடி போகுதுங்க, ஊதுனா போதும் எரிகோ உடையுதுங்க. என்ன பண்ணாங்க? கர்த்தர் முன்னாடி போனார், அவ்வளோதான். கைத்தட்டி உன் முன்னாடி போனாருன்னா எரிகோ விழுக்குங்க, யோர்தான் பின்னிட்டு போகுங்க. பலத்தினால் அல்லங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பலத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது, பராக்கிரமத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது, குதிரையினால் ஒன்றுமே செய்ய முடியாது, சீட்டு போடுறதுனால ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, அவரை அண்டிக் கொள்ளணும். அவரை அண்டிக் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேங்க்யூ. வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் தாமே தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். யாருக்காக வேண்டுதல் பண்ணுவார் ஆவியானவர்? பக்கத்தில் ஒரு வட்டம் போடுங்க, அது மேலே. எல்லாருக்கும் அவர் வேண்டிக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டார். நீ பரிசுத்தவானா இருந்தேனா உனக்காக ஜெபம் பண்ணுவார் ஆவியானவர். ஆவியானவருடைய ஜெபம் யாருக்கு கிடைக்கும்? வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். இந்த சத்தியத்தை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. நீ பரிசுத்தவானா இருந்தேனா உனக்காக ஒருவர் 24 மணி நேரமும் வலது பக்கத்தில் உட்காந்து உனக்குள்ள இருந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் உங்களை டங்த்தில் பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஏன் உங்களை ஊக்குவிக்கிறோம்னா, உன் பேச்சில் பார்த்தா கரை இருக்கும், பிழை இருக்கும், குற்றம் இருக்கும், குறை இருக்கும், முறுமுறுப்பு இருக்கும். ஆனால் ஆவியானவருக்கு பேசினார்னா அதில் ஆவியின் சிந்தை இன்னது என்பதை பரலோக பிதாவானவர் அறிந்திருப்பார். உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு என்ன தெரியும்? ஆவியானவருக்கு தெரியும். இன்ன காரியம் உனக்கு சம்பவிக்க போகுதுங்கிறத ஆவியானவர் உனக்குள்ள இருந்து வேண்டுதல். அதனால தான் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். வேதம் சொல்லுது, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள். நீ தடை பண்ணக்கூடாது. எப்போ தடை பண்ற? ஜெபம் பண்ணா தானே பேசுவாரு. நம்ம ஜெபம் பண்ணாட்டி எப்படி பேசுவார்? நீ போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி உனக்குள்ள வர்ற பாஷைக்கு நீ இடம் கொடுத்தா தானே ஆவியானவர் பேசுவார். அப்போ ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணாதிருங்கன்னா, அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கன்னா, எப்படி தடை வருது? நம்ம தான் தடை. நம்ம போய் ஜெபம் பண்ணா தானே அவர் நமக்குள்ள பேசுவார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களை அறியாத ஒரு சத்தம் உங்களுக்குள்ள உண்டாகும். உங்களுக்குள்ள இருந்து ஒரு அப்படி உத்வேகம் வரும், உங்களுக்குள்ள இருந்து பாஷைகள் வரும். அது உனக்குள்ள ஒரு பெரிய மனதுருக்கத்தை கொண்டு வரும், உடைந்த இருதயத்தை கொண்டு வரும், ஆத்தும பாரத்தை கொண்டு வரும், கண்ணீரின் அபிஷேகத்தை கொண்டு வரும். உன்னை ஆவியானவர் தூண்டி எழுப்பி பல மணி நேரம் ஜெபிக்க வைப்பார். அப்போ ஆவியானவருக்கு நீ தடை பண்ணுனா, ஜெபம் பண்ணான்னு ஆவியானவர் சொல்லுவார். நீ என்ன சொல்லுவ? வேலை இருக்கு, ஐயோ வீட்டை கழுவணுமே, ஜன்னல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, அப்போ தான் ரொம்ப அக்கறைப்படுத்துவேன். ஃபேன் எல்லாம் அழுக்காக இருக்குது, ஐயோ பாத்திரமெல்லாம் இருக்குது, அது இருக்குது. இதெல்லாம் உலக ஆவி உனக்குள்ள போராடுது. நீ ஜெபிக்க போயிடக்கூடாது. அவனுடைய நோக்கம் நீ என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க போயிடக்கூடாது. யோசித்து பாரு. ஆலயத்துக்கு கரெக்டாக நம்ம வரவிடாதபடி நம்மளை மடங்கடிக்கிறது யாரு? பிசாசுடைய தந்திரம். வெள்ளனே போனால் பாட்டு பாடி ஒர்ஷிப்பில் சேர்ந்துருவாங்களே, ஆராதனையில் பாட்டு படித்து விடுதலை ஆயிடுவாங்களே. கரெக்டாக பொம்மை மாதிரி கொண்டு போயிட்டு கொம்மை மாதிரி கொண்டு வந்துடுறேன். இங்கேயும் வந்தோடனே உட்கார வச்சோன்னே ஃபேனை போட்டுவிட்டு அப்படியே உட்காந்தோடனே ஒரு தூக்கம், ஐதீக தூக்கம். அழகாக இருந்துச்சுப்பா. வந்த களைப்பு தொண்டனுக்கு தீர்ந்துச்சு. நேராக வீட்டுக்கு போவோம். போயிட்டோம்னா இங்கே தான் நாங்கள் கோடு போடுவோம். வந்தாங்கன்னு மேலே கோடு போட மாட்டார். அது நீ வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை, வேஸ்ட். அவர் சொல்லுவார், வந்தான், தூங்குனேன், போயிட்டேன். ஞாபக புஸ்தகத்தில் இருக்கும், ஜீவ புஸ்தகத்தில் இருக்காது. நீ வந்தேன்னா வந்த வேலையில் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்துக்கு சொந்தாங்க. நம்ம வர்றது 2 மணி நேரம் தான், ஆனால் வேலை செய்யறது, வந்த வேலை என்ன வேலை? நாளைக்கு பாருங்க, உங்கள் வேலையில் போய் மங்குன்னு வேலை பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்திருக்கிற வேலை துதிக்க வந்திருக்கிறோம், ஜெபிக்க வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இதான நம்முடைய வேலை. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர் நல்லா தூங்குவார்கள்.
இவர்கள் நல்லா உட்கார்ந்து வாயை பொளந்து தூங்குவார்கள்னு எழுதியிருக்குது. என் துதியை சொல்லி வருவாள். அப்ப ஆலயத்துக்குள்ள வந்தா இந்த 2 மணி நேரம் நீ சின்சியர் ஒர்க்கரா இருக்கணுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். உண்மையுள்ளவனை கண்டாயானால் அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். அப்ப ஆலயத்துக்குள்ள வரும் பொழுதே நான் வேலை செய்ய போறேன், தேவனை துதிக்க போறேன். கேருபீன்கள் சேராபீன்கள்லாம் என்னை பார்த்து வெக்கப்படணும், என்னை பார்த்து அதுக்கெல்லாம் ஆத்திரப்படணும். நான் போய் என் அப்பாவை என் தேவனை தொழுது கொள்வேன், பணிந்து கொள்வேன் சொல்லி நீ உடியாந்து நின்று அவரை தட்டி ஆராதிக்கணும். அப்ப கர்த்தர் உன்னை பார்ப்பாரு, உண்மையா வேலையை 2 மணி நேரம் செஞ்சிருக்கேன், இவனை ஆசீர்வதிப்போம்டான்னு கர்த்தர் ஆசீர்வதிப்பான். கைகளை தட்டி கர்த்தர். அப்ப வேலையில எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க எல்லாம் வேலைக்கு போறீங்களா, வேலையில போனோடனே உட்காந்துருந்தா என்ன பண்ணுவாங்க? உன்னை எஜமானன் என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம எஜமானன் என்ன பண்ணுவார்? யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாடுக்காராக தான் நேரம் பின்னு பின்னிருப்பார். புதிய ஏற்பாடு கிருபையின் காலத்தால விட்டு வச்சிருக்கிறார். இல்லாட்டி நேரம் அங்கே 10 சவுக்கு தொங்கிட்டு இருந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒவ்வொரு ஆளாக வெளுன்னு வெளுத்து நீங்கள் வரும்பொழுதே ஆடு மாடெல்லாம் கொண்டுட்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி ஒரு ஆடு ஒரு மாடு மேனு கத்திக்கிட்டு வரோம். அதுக்கு இங்கே ஒரு ஆள் பழி செலுத்திக்கிட்டு இருப்பான். ஒன்றும் முடியாட்டு 4 வெளுத்தி தான் உங்களை என்ன பண்ணணும். இதுதான் அந்த காலத்து ஏற்பாடு. இந்த ஏற்பாட்டை ஆண்டவர் மாற்றி புதிய ஏற்பாட்டை கிருபையின் உட்காந்துருப்பான். நல்ல கைத்தட்டு, பாட்டு பாடு. நீ ஆடு கொண்டு வரானா மாடு கொண்டு வருவானா, ஸ்தோத்திர பலி செலுத்து, நல்ல துதி பலி செலுத்து. ஆனால் நம்ம அந்த பலியை செலுத்தாமல் மாட்டை கூட கேட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்றோம் பிரதர், ஆட்டை கூட கொடுத்துட்றோம், கோழி புறா வேணா கொடுத்துட்றோம். ஆனால் செபம் மட்டும் பண்ண சொல்லாதீங்க, துதிக்க மட்டும் எங்களால் முடியாது அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணுறோம்? தேவன் யாரு? அவர் விரும்புகிறத செய்யுங்க, அவர் விரும்பாத நம்ம செய்யக்கூடாது. தேவனுக்கு எது விருப்பமோ அதை நம்ம செய்யணும். நம்ம விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அவர் விருப்பம் என்ன? அவர் சொல்றாரு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே தேவனுக்கு நீங்க செலுத்துங்க. அதனால இனிமேல் வந்த உடனே சின்சியரா வேலை பார்க்கணும். வந்தோடனே உட்காரக்கூடாது, சோம்பல உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அந்த பார்வோன்னு சொன்னேன், ரொம்ப சோம்பேறியா இருக்காங்கடா, ரொம்ப இவங்களை வேலை வாங்க, செங்கலை பூரா அறுக்க சொல், தாளடி கூட கொடுக்காது. இவன் வர வர ஆராதிக்க போகணும்னு சொல்லிட்டு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. வேலையை கூட்டுறா, சோத்த குறடான. ஆனா நம்ம இங்க வந்து அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்ததுல இருந்து முடிக்கிற வரையும் ஆண்டவர் நல்ல மகிமைப்படுத்து. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. வீட்டில் தான் போய் வேற பாஷை பேசுறோம், இங்கேயாவது என்ன பேசுங்க. உள்ள வந்ததுல இருந்து முடிக்கிற வரையும் நல்ல ஆவியானவரோடு நடங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், காணப்படாமல் எடுத்து கொள்ளப்பட்டான். மோசே கூட வீட்டுக்கு போயிட்டாரு சிப்போரால பார்க்க. ஆனா யோசுவா போவே மாட்டேன்ட்டான். எப்பா எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இங்கதான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. காலையில மண்ணா வருது, தேவ மகிமை வருது, எல்லாமே இங்க வழிகாட்டுதல் இங்க இருக்கு. நானே வாலிபேன், நான் எதுக்கு அங்க போகணும்? அங்க எனக்கு வேலையே கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, எனக்கு இந்த பிரசன்னமே போதும்டான்ட்டு நேரம் கை தட்டுங்க. ஆண்டவர் பார்த்தாரு, மோசே கூட வீட்டுக்கு போறேன், என்னுடைய குடும்பத்துக்கு போறேன், இங்க ஒருத்தன் கூடாரத்தை விட்டு போகல, இவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஜனத்தின் நடுவில் இவனை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் அடுத்த லீடரா கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்ப இதைத்தான் தாவீது சொன்னாரு, 1000 நாள் அரசாங்கத்துல உட்கார்ந்து நான் ராஜாவா இருக்கிறத விட, கை தட்டுங்க, ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போறது எனக்கு மகிமையா இருக்குது, மேன்மையா இருக்கு, மகத்துவமா இருக்கு. வாருங்கள் தேவாலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போகணும். நம்ம ஆலயத்துக்கு போனோம்னா பிள்ளைகள்லாம் என்ன பண்ணணும்? கோழி ஊப்படே என்ன பண்ணணும்? ரெடி ஆயிரணுங்க. இந்த எழுப்பி போக சொல்றலாம் அது விளங்காது. இனிமேல் பொழப்பு கடைசி காலத்தில் எழுப்பிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சும்மா போட்டு லோத்து மனைவி மாதிரி ஃபாலோ மீலாம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இனிமேல் நமக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி ஓடணும் பிள்ளைகள்லாம். இப்போ இவங்க வீட்டில் எந்த பெற்றோர் கூட்டிகிட்டு வர்றேன் பாருங்க, அவங்க வீட்டில் அப்பா அம்மாவே இல்லை, பிள்ளைங்க கால ஆராதனைக்கு வருதுங்க, 2வது ஆராதனைக்கு வருதுங்க, 3வது ஆராதனைக்கு வருதுங்க. யார் இவங்களை வீட்டில் போகக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு ஆண்டவரை ஆராதிக்க வருது. பார்த்தீங்களா? இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாரு. வீட்டில் பெற்றோர்கள் விட மாட்டேங்கிறாங்க, ஆனால் பிள்ளைங்க வருது. நம்ம வீட்டில் பிள்ளைகளை என்ன சொல்றது, ஏத்தரைச்சு அவன் தள்ளி கொண்டு வந்து சேர்க்கங்காட்டிய 10 வயசு குறைஞ்ச பேர். யோசித்து பாரு எப்படி பிள்ளைகளை வளர்த்துருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை ஆலயம்னு சொன்னாலே ராத்திரி நடிச்சாமத்திலிருந்து என்ன பண்ண நம்முடைய பிள்ளைங்க ஆயத்தமாகணும். நம்ம ரொம்ப மனம் திரும்ப வேண்டிய பகுதி நிறைய இருக்குதுங்க. இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மனம் திரும்புதல் குறைவா இருக்கு. நம்ம ஆண்டவரை தேடி வர்றதுக்கு ஒரு உற்சாகமற்ற தன்மை, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு உற்சாகமற்ற தன்மை, ஆண்டவரை மைமைப்படுத்துவதற்கு உற்சாகமற்ற தன்மை. ஒருத்தன் ஆபேலும் காயின்னு காணிக்க கொண்டு வரேன், ஒருத்தன் கொழுமையானதை கொண்டு வந்தானா, ஒருத்தன் கண்டது கடைதை கொண்டு வந்தான். பார்த்தீங்களா? அதுல எல்லாம் ஒரு
சோம்பல் பாருங்க, லைசினஸ். ஒருத்தன் நல்ல இருக்கல பிரைட்டாக எடுத்து வைக்கிறேன், இருக்கல தன்னிடத்தில் நேர்த்தியானதை எடுத்து வச்சு தேவனுக்கு கொண்டு வர்றேன். ஒருத்தன் ஏதோ ஒன்று கொடுப்போமே, கடமைக்கு கொடுப்போமேன்னு கொடுத்தேன். ஆண்டவர் எதை அங்கீகரிச்சார்? ஆபேல் நேர்த்தியா இருக்கிறத அங்கீகரிச்சார். எதையுமே நேர்த்தியை தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். நேர்த்தியற்றது அவருக்கு தேவையே. ஏன்னா வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, எல்லாமே என்னுடையது. நீ சும்மா கொடுக்கறதுக்காக, லோபத்தனமாக கொடுக்கறதுக்காக பல்ல அவர் காட்டிட மாட்டார். அவர் அப்படிப்பட்டவர். அவரை மயக்கலாம் முடியாது. அவரை மயக்கணும்னா உன் இதயத்தை கொடு, மயங்குவார். உன் பொண்ணாலேயோ பொருளாலேயோ நீ அவரை மயக்கிறவே முடியாது. அதுக்கு ஒரு நாள் அவர் அடிமணிய மாட்டார். அதெல்லாம் எதற்காக? ஊழியத்திற்காக தான் அவர் கேட்குறாரு ஒழிய அதை வச்சு அவர் என்ன செய்ய போகிறார்? யோசித்து பாரு. முடியை கொடுக்குறேன், அல்லது நகையை கொடுக்குறேன், அல்லது அதை கொடுக்குறேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, நீ வச்சுக்க, முதல்ல உன் இதயத்தை எனக்கு கொடு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நான் பரிசுத்தராக இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற கிரியை இருக்கணும். இங்கே பாருங்களேன், வேதம் சொல்கிறது யாருக்காக அவர் ஜெபம் பண்ணுவார்? ஆவியானவர். அவர் எப்பேற்பட்ட தேவன்! ஆவியானவர் இயேசு ஈக்குவல் உள்ளவர், ரெண்டு பேரும் சேம் கேடர். இயேசுவை நம்ம எப்படி பார்க்குறோமோ அது போல தான் ஆவியானவர். அவர் உனக்கு ஜெபம் பண்ணணும்னா, இன்னைக்கு உலக மனுஷன் ஜெபம் பண்ணணும்னா என்ன சொன்னாலும் கேட்குறோம்ல. யாராவது ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கணுங்க. காது உள்ளவன் கேட்க கடவன், வாய் உள்ளவன் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். நமக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் என்ன செய்யணும்? சப்போர்ட்டிங் ஜெபம் தான். எப்பேற்பட்ட மனுஷன்னு ரெக்கமெண்டேஷன் தான். ஆனால் நம்ம தாங்க கேட்கணும். ஆண்டவர் அழகா சொல்லிருக்காரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டுபிடிக்கும், தட்டுங்கள் அப்பொழுது. எனக்கு முதல்ல ஜெபமலர் தட்டு நான் வாங்கிக்கலான்னா எப்படி முடியும்? இது முடியவே முடியாது. அப்படி வேதத்தில் எழுதப்படலை. நியாயம் மாறவே மாறாது, நீதி மாறாது. தேவன் சொன்னது சொன்னது. மற்றவங்க ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அதுக்காக ஹெல்ப்பை நம்பிக்கிட்டே வண்டியை ஓட்டினோம்னா நம்ம வண்டி எங்கேயாவது பஞ்சர் ஆகி தான் நிற்கும், போய் கரை சேராது. இங்கே பாருங்களேன், நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து வந்துடுறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. மீண்டும் அந்த ரோமர் எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 3வது நாள் மைய பொருளுக்குள்ளே நம்ம போகிறோம். தயவுசெய்து என்னோடு கூட நீங்கள் ஆவியில் இணையும்படி உங்களை கேட்டுக்கொள்ள. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்னென்ன இருக்கக்கூடாது? 6 காரியம் இருக்கக்கூடாது. இதில் 5 காரியம் உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் ஒரு காரியம் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு ஆவியானவர் எனக்கு ரொம்ப ஆழமாக அந்த ஒரு பாயிண்ட் அப்படி மின்னல் போல என் இதயத்தில் வச்சார். அதைத்தான் மைய பொருளாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மேலே 6 காரியத்தில் 5 காரியம் நம்மகிட்ட இல்லை, ஆனால் 1 இருக்குது. அதை நம்ம தியானிக்க போகிறோம். என்னென்ன இருக்கக்கூடாது? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, அசுத்தம் நம்மகிட்ட இல்லை, பொருளாசை இல்லை, முதலானவைகள் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா சபைக்குள்ளே வந்துட்டோம், நம்மகிட்ட இந்த மாதிரி பாவம் எல்லாம் இல்லை. அசுத்தம் கிடையாது, வேசித்தனம் கிடையாது, பொருளாசை கிடையாது. நான் அதை விசுவாசிக்கிறேன், பிரசங்கிக்கிற எனக்குள்ள ஆண்டவர் என் பிள்ளைகள்லாம் என்னை போல இருப்பாங்க நான் 100% நம்புகிறேன். ஒருவேளை மூளை முடுக்கில் இருந்தாலும் தூக்கி பாதாளத்தில் போட்டு நரகத்துக்கு அது கொண்டு போய் சேர்த்துரும். அடுத்தது தான் நமக்குள்ளே இருக்குது. அந்தபடியே, எந்தபடியே? மேலே சொல்லப்பட்டபடியே. அடுத்து என்னது? வம்பு. பக்கத்தில் சொல்லுங்க, என்னது? இது பெரிய தும்பு. வம்புக்கு பேர் என்னது? இருக்குதே வம்புன்னு சொல்லுவாங்களா? வம்புடா வம்பு வந்து எனக்கு வாச்சிச்சுவாரு அப்படி சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? வம்புன்னா என்னது? பிரச்சனை. அவரோட பேச மாட்டேன், இவரோட பேச மாட்டேன், அவருக்கு இடத்துக்கு நான் வர மாட்டேன், அவர் வந்தால் நான் வர மாட்டேன், அவர் வந்தாருன்னா நீ அவரை போய் சொல்லுவியா, என்னைய போய் சொல்லுவியா, நான் தான் உனக்கு முக்கியமா, நீ தான் உனக்கு என்னென்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு சபை நடத்தங்காட்டி எங்களுக்கு எத்தனை கொக்கி தெரியுமா, எத்தனை கிராஸ் கேள்வி வருது தெரியுமா? அவர் வர்றப்ப என்னைய கூப்பிடக்கூடாது, அவர் வந்தால் எனக்கு பிடிக்காது, அவரை போய் சொல்கிறியா, என்னைய போய் சொல்கிறியா, நான் தான் உனக்கு முக்கியமா, அவர் தான் உனக்கு முக்கியமா? இப்படி எங்கே இருக்குது? வெளியில் பேசலை, எங்கே இருக்குது? சபைக்குள்ளே இருக்குது. சபைக்குள்ளே ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, பெரியவன் சின்னவன், சீனியாரிட்டி, முன்னுரிமை பின்னுரிமை. அவன் முன்னாடி வந்தானா நான் முன்னாடி வந்தானா, நான் உனக்கு உதவி செஞ்சேனா அவன் உனக்கு உதவி செஞ்சானா, அன்னைக்கெல்லாம் நான் தானே கொடுத்தேன். இப்படி சபைக்குள்ள வம்பு, பெரிய பெரிய வம்பு இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த உலகத்திலே கஷ்டமான ஒரு வேலை ஊழியம் செய்யறது, பெரிய ஒரு வேலை ஊழியம் செய்யறது. என்ன பெரிய வேலை? இத்தனை ஆளுகளை இழுத்து கொண்டு போய் எப்படித்தான் 60 லட்சம் பேர்த்த கூட்டிட்டு போனானே எனக்கு தெரியல. எத்தனை பேர்த்த அவன் கொண்டுட்டு போங்காட்டி கோராக்கு கூட்டம் எலும்புறேன், இங்கிட்டு ஒருத்தன் எலும்புறேன், அங்கிட்டு ஒருத்தன் எலும்புறேன், அண்ணன் எலும்புறேன், அக்கா எலும்புறா, இங்கிட்டு பார்த்தா டர்ருங்கிறேன், அங்கிட்டு பார்த்தா புர்ருங்கிறேன். இவன் நினச்சிட்டு போயிருப்பேன், விட்டுருப்பா ஆளை, நான் வந்து வரலேன்னு சொன்னேன், கேட்குறியா? யோசித்து பாருங்க. ஊழியங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. அந்த ஊழியத்தில் எல்லாரும் இசைந்து போவாங்களா? நம்ம வீட்டில் 4 பேர்த்த வச்சுட்டே உங்களால் நான் காரியத்தை செய்ய முடியல, இன்னைக்கு இவ்வளோ பேர்த்த வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யறதுங்கிறது
தேவன் கூட இருந்தால் தாங்க செய்ய முடியும். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. இப்போ வம்பு பக்கத்தில் சொல்லுங்க. வம்பு நீங்கள் எத்தனை அக்கா தங்கச்சி பேசிக்கிறதுல தெரியுமா? எத்தனை அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிறதுல தெரியுமா? எத்தனை கணவன் மனைவியும் பேசிக்கிறல? நான் சொல்லவா? பட்டியலாக சொல்லவா? சபைக்குள்ளேயே இருப்பாங்க. மனைவி முகம் பார்த்தது இல்லைங்க. என் மனைவி முகத்தை கூட நான் பார்க்கறதில்ல. அவன் அந்த ரூமு நான் இந்த ரூமுங்கிறாங்க. கேட்டால் கணவன் மனைவி இருக்காங்க. என்னது இது? என்னது? வம்பு. அடுத்து பாருங்களேன், அடுத்த வார்த்தை என்ன கவனிங்க. இது நம்மகிட்ட நிறைய 1 கோடி இருக்குதுங்க. என்ன பேச்சு? இதான் இன்னைக்கு செய்தியே. இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கங்காட்டி எனக்கு ஏற்பட்ட தடுமாற்றம், திகிலு, புத்தீனமான பேச்சு. பேச்சிலே என்ன பேச்சா? இதான் இன்னைக்கு செய்தி. நல்லா கவனிங்க. செய்தியினுடைய தலைப்பே புத்தீனமான நம்ம பேச்சு. இந்த பேச்சு பற்றி வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை, வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். தேவன் வானத்தில் இருக்கிறாய், நீ பூமியில் இருக்கிறாய். உன் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுருக்கமாக இருக்கணும். பார்த்தீங்களா? நம்ம வாயில் வந்ததெல்லாம் சும்மா கட்ட 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 ஏன் வாய் தானே, ஏன் வார்த்தை தானே அள்ளி விடுறோம் இல்லையா? இது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருங்க. உடனே அங்கே மேலே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. பரலோகம் ரெக்கார்ட் பண்ணோம். வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும். அது எப்படி ஒப்புவிக்கிறது? நம்ம வீட்டு காரியத்தை ஒப்புவிக்க முடியல. நம்ம பேசுகிற காரியத்தெல்லாம் எப்படி? இதெல்லாம் கிடைக்குமா பிரதர்? பார்க்கலாமா? உண்மையிலே பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஆண்டவர் சொல்லுவார், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ என்னென்ன பேசினியே. வேதம் சொல்லுது, என் பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டு இருப்பார்கள், நான் கவனித்து கேட்பேன். எம்மா ஒரு சிஸ்டர் 2 பேரும் வர்த்தமானம் பேசிட்டு போனேன். என்னமானம்? நம்மளும் நிறைய வர்த்தமானம் பேசிக்கிட்டு தான் போகிறோம். இன்னைக்கு போகும்பொழுது பாட்டு நல்லா இருந்துச்சு, ஒர்ஷிப் நல்லா இருந்துச்சு, அது சரியில்லை, இது சரியில்லை, விட்டுட்டேன். பார்த்தியா? வீணான வார்த்தை, புத்தியீனமான வார்த்தை. இதுதான் புத்தியீனமான வார்த்தை. எல்லாமே தேவனுடைய பாட்டு தானே, எல்லாமே கர்த்தருடைய ஊழியம் தானே. இதில் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு முடிவு சொல்றது யாரு? மனுஷனா கர்த்தரா? தேவன் தானே சொல்ல. நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். இது சரியில்லை, இன்னைக்கு மெசேஜ் சரியில்லை, இன்னைக்கு ஒர்ஷிப் சரியில்லை, இன்னைக்கு ஐயா சரியில்லை, இன்னைக்கு அவரு சரியில்லை. இப்படி நம்ம குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராலும் சரி, உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. எவ்வளவு புத்தியீனமான பேச்சு. இந்த வேதத்தில் ஒரு பரிசுத்தவானே உனக்கு காட்டுறேன். அழைக்கப்பட்டது பரிசுத்தத்துக்கு, பேசினது புத்தியீனம். சவுல். சாமுவேல் சொல்றார், 7 நாள் பொறுத்திருப்பான், நான் வந்து நான் பலி செலுத்துவேன், நீ அப்புறமேல் போய் என்ன பண்ணலாம்? யுத்தத்தை பண்ணலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? 6 நாள் பொறுத்திருப்பாருங்க. 7ஆம் நாளும் பொறுத்திருப்பாருங்க. 7ஆம் நாள் முடிவடைகிற வரையும் அவரால் பொறுக்க முடியலங்க. நமக்கும் அநேக நாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சகமாக இருக்கும். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சாராள் பொறுத்திருந்தா. எவ்வளோ நாள் பொறுத்திருந்தா? கொஞ்ச நாளுக்கு பிறகு பொறுமையை அவள் இழந்துட்டான். பொறுமையை இழந்து அவள் என்ன பண்ணிட்டா? இந்த மூளை சொல்றதை கேட்டா. நல்லா கவனிங்க. மாம்சிக சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நமக்கு மூளை நிறைய டீச் பண்ணும். எப்படி சொல்லும்? இது ஆகாது, நடக்காது, இது வராது, இது போகாது. இந்த மூளை சொல்லும். அது வந்து ஒரு உணர்வை தூண்டும். இது இப்படிதான் சாராளுக்கு தூண்டுச்சு. உடனே அவள் என்ன பண்ணா? தன்னுடைய வாழ்க்கையை விரயம் பண்ணிட்டா, வேஸ்ட் பண்ணிட்டா. என்ன பண்ணிட்டா? தன்னுடைய வேலைக்காரியை கூப்பிட்டு தன்னுடைய வாரிசுக்கு அவ ஏற்பாடு பண்ணனா. அந்த வழியில ஆபிரகாமும் ஒத்துக்கிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு முன்னாடி உத்தமனா இருக்க மாட்டியா. இப்ப 7 நாள் பொறுத்துடுறான்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. இவன் 7 நாளுக்கு பொறுக்க முடியாம 7ஆம் நாள் முடிவடையவே இல்லை, அவசரமாய் பலியை செலுத்திறான். அப்ப அவர் வந்து சொல்ற வார்த்தையை நீங்க வாசிங்க. நான் எதை சொல்லிக்கிட்டே போனா உங்களுக்கு புரியாது, மனசுல படாது. 1 சாமுவேல் 13:13. 1 சாமுவேல் 13:13. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். வாசிக்கலாமா? 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, இங்க செய்தி இன்னைக்கு என்னது? புத்தியீனமான பேச்சு. இவன் செஞ்சது என்னது? புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும். தேவன் உனக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். அப்ப இந்த கை கொள்ளாமல் போவதே என்னது? துணிந்து செய்யறதாங்க. அழகா சொல்றாரு, புத்தியீனமாய் நீ செய்தீர். என்ன செஞ்சாராம்? 12ஆம் வசனம். கில்காலில் பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும், இன்னும் வரல,
இது இமேஜன், கற்பனை. வந்துருவாங்களோ, நடந்துருமோ, செஞ்சிருவாங்களோ, கிடைக்காதோ, வராதோ, இதெல்லாம் நம்மளா ஃபீல் பண்றது, நமக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் வர்றது. மார்த்தாள் சொல்றல்ல, நீ முதலே வந்திருந்தீரானால், நீ இங்க இருந்திருந்தீரானால் என் பிள்ளை எங்க தம்பி செத்துருக்க மாட்டானே. அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, நான் இருந்தா மட்டும் இல்லை, இப்ப வந்திருக்கிறேன்ல, இப்பயும் செய்வேன். இதான் புத்தியீனமான பேச்சு. மார்த்தாள் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, மரியாள் உட்காந்து கேட்டு இருக்கா. மார்த்தாள் அங்கிருந்து வேகமா வந்து, உமக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? நானா இம்புட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனே, இவளை ஓம்படியில் உட்கார வச்சிருக்கிறே பாதத்தில், இவளை கொஞ்ச நேரம் என் கூட அனுப்பக்கூடாதா? நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியாதா? அனுப்பக்கூடாதா? இது என்ன பேச்சு? புத்தியீனமான பேச்சு. நம்மளும் இப்படி தாங்க நிறைய காரியத்தில் புத்தியீனமாக சில வேலையை நம்ம செஞ்சுட்டு, வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொருளாசை, அப்புறம் அப்படியே சொல்றாரு வம்பு, இங்கே சொல்றாரு புத்தியீனமான பேச்சு. நம்முடைய இந்த ஒன்று போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் சுத்தமாக க்ளோஸ் பண்ணி கொண்டே போயிடும். நம்ம பேச்சு இருக்கே, இந்த பேச்சுனால தாங்க கொள்ள பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போயிட்டாங்க. இந்த மீகால் வாயை பொத்திக்கிட்டு பேசாமல் இருந்திருந்தானா அவள் வாரிசை பார்த்துருப்பாங்க. தாவீது ஆடுனா ஆடிட்டு போகிறேன், இவளுக்கு என்ன வந்துச்சு? இவன் ராஜாவுடைய மனைவியாக இருந்தால் உடனே என்ன வேணாலும் பேசிக்கிறதா? தாவீது பாவன், அவன் பார்க்குற இந்த வஸ்திரம் தானே நமக்கு பிரச்சனை. இந்த ராஜ வேஷத்தை போட்டு நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. நம்ம பழைய மாதிரி இருந்தால் நல்லா ஆடி பாடி பாட்டு பாடலாம், நடு ரோட்டில் குதிச்சு கும்மாளம் போடலாம், நல்ல தேவனை மகிமைப்படுத்தலான்னு இவன் நினைக்கிறேன். அதுக்கு இடையூறா என்ன இருக்குது? இந்த வஸ்திரம் இருக்குது. அப்போ ராஜ வஸ்திரத்தை கலைந்தான்னா என்ன அர்த்தம்? முதல்ல இந்த கிரீடத்தை கழட்டு, இந்த கையில் இருக்கிற காப்பு கீப்பெல்லாம் கழட்டு, இந்த மேலே அங்கி உள்ள அங்கி வெளியே எங்கெல்லாம் எனக்கு கை தட்ட ஆட டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு பூரா தூக்கி எரிஞ்சிட்டு அவன் நடு ரோட்டில் பேலைக்கு முன்னாடி அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி நடனம் ஆடினான்ல. இதை மனைவி பார்த்துட்டு மீகால் சும்மா இருக்க மாட்டாம மனதில் என்ன பண்ண, காய்மகாரமா அவனை பார்த்து என்ன செஞ்சான, துணிமா சொன்னாலாம். உள்ளத்துல ஒரு விதமா நினைச்சா, அதை தேவன் பார்த்து அவள் மரண நாள் மட்டும் அவளுக்கு குழந்தை பாக்கியல்ல. பார்த்தீங்களா? இவன் நினைச்சு கர்த்தர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டார். இவன் ராஜ மேன்மையை களைஞ்சிட்டு கர்த்தரை துதிக்கிறத பார்த்து அவரு சந்தோஷப்படுறாரு. ஆனா இவளால் அதை பொறுக்க முடியலையே. இப்ப எது கர்த்தருக்கு சந்தோஷமோ அதை நம்ம செய்யணும். மனுஷனை திருப்திப்படுத்த, ஐயோ இவரெல்லாம் வந்திருக்கிறாரு, கைத்தட்டுனா அவர் நம்மளை தப்பா நினைப்பாரு, நம்ம ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருமே, இமேஜை நம்ம குறைஞ்சிருமே. யாருமே இல்லாத அன்னைக்கு நல்லா பாட்டு படித்து கைத்தட்டிக்கலாம், ஆவியில் நிரம்பிக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு நான் நல்ல சேலை கட்டிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி ஆவியில் நிரம்ப சட்டை கிழிஞ்சு போயிருமே, சேலை கிழிஞ்சு போயிருமே, கெடியாரம் உடஞ்சி போயிருமே, இந்த ஒன்றுக்காக அதை வளையல் உடஞ்சி போயிருமே, இல்லை சிமிக்கி போயிருமேனா ஆவியானவரை நீ பெற முடியாது. எல்லாத்தையும் தூக்கி முதல்ல எரிஞ்சாதான் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தேவ மனுஷன் ரொம்ப நாளே ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்ன எல்லாரும் நிரம்புறாங்களே, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்ன. ரொம்ப நாளாக அவர் ஜெபம். ஒரு நாள் அவர் ஒரு பட்டணத்துக்குள்ளே சைக்கிளில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ ஆவியானோட சத்தம் கேட்டுச்சான், மகனே நீ என்கிட்ட கொள்ள நாளாக கேட்குற இல்லையா, இந்த இடத்துல உன்னை நிரப்பட்டானாராம். சுற்றி முத்தியும் பார்த்தாரு, நல்ல டவுனு, என்னடா நேரம் இல்லை, சமையல் இல்லாத இடத்துல சொல்றாரு. ஐயோ இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்திருந்தேன்னு. இந்த வர்ற ஆண்டு வரை சைக்கிள் ஒரு பக்கம் நிறுத்தினார், ஒரு பக்கம் முழங்கால் போட்டார், ஃபில்மினார், நிரப்புங்கன்னார் பார். அடுத்த நிமிஷம் தேவன் வானம் திறக்கப்பட்டுச்சு, தேவனுடைய வல்லமை மட்ட திறந்து இறங்குச்சு. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியில கர்த்தர் நிரப்பினார். கைத்தட்டி. அப்ப அந்த இடத்துல என்ன ரகசியம் இருக்கு தெரியுமா? இடத்தை அவர் பார்த்து வேண்டான்னு சொல்லல, நிரப்புங்கன்னு சொன்னார். கைத்தட்டுங்க. நீ இடத்தை பார்க்க கூடாது, என்ன நிரப்புங்க, 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 இன்னும் நிரப்பு, இன்னும் நிரப்பு, இன்னும் நிரப்பும். இன்னைக்கு போதாது 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 நீ கேட்கணுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அவசரம் புத்தியீனமான செயல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாது, காத்திரு. அங்கே பக்கத்தில் சொல்லுங்க, நானே சொல்ல வேண்டியா இருக்கு, பொறுத்துருங்க சிஸ்டர். பூமியை உண்டாக்கினவர் பொறுமையாக தானே இருந்தார். 7 நாள் அவர் எப்படி இருந்தார்? பொறுமையாக செஞ்சார். எல்லாவற்றையும் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வேண்டியதெல்லாம் படைச்சிட்டார். உங்களை இப்போ பரலோகத்துக்கு கூட்டி போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு படைச்சிட்டார். தெரியுமா? உங்களுக்கு அங்கே பொற்றலை வீதி இருக்குது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அழகான, நீங்கள் கட்டியிருக்கிற வீடுலாம் என்ன, அவர் உங்களுக்காக கட்டியிருக்கிற மாட மாளிகை, பயங்கரமான மாளிகை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கார். நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை மறுபடியும் கூட்டிகிட்டு போவாரா இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி கட்டுறது? அங்கே கட்டணும்னா நீங்கள் இங்கே பிரயாசப்படணும்ல. நீங்கள் இங்கே எதை விதைக்கிறீங்களோ அதுதாங்க கட்டப்படும். நீ புல்லை விதைச்சேன்னா புல்லால் கட்டப்படும், நீ கம்பை விதைச்சேன்னா கம்பால் கட்டப்படும், வைரத்தை விதைச்சேன்னா வைரத்தால் கட்டப்படும், நீ கோமேதத்தை விதைச்சேன்னா என்ன காரியம் செய்யறியோ அது அங்கே எழுதப்படும், கட்டப்படும். இதுதான் நாங்கள் ஃபவுண்டேஷனாக இருக்கும். நீ எதை விதைக்கிறியோ அதுதான் இருக்கும்.
நீ எதாவது பிரயோஜனம் இல்லாத வச்சேன்னா எப்படி இருக்கு யோசித்து. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு சவுல் புத்தியீனமாய் நடந்தான். இன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி புத்தியீனமான பேச்சு, இந்த மீகால் பேச்சு மாதிரி, கிளவிகள் பேச்சு மாதிரி போய் குளிர்காயத்தில் உட்காந்துட்டு எப்படி பேசினேன் தெரியுமா? சத்தியமா அவனை தெரியாதுங்கிறேன். எவ்வளவு முட்டாள் பார். இயேசுவோடு வாழ்ந்து 3 வருஷம் கூட இருந்துட்டு ஒரு பெண்ணுக்கு பயந்து இயேசுவை மறுதளிக்கிறான். புத்தியீனமான பேச்சு. அவனை எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாதுங்க. எவ்வளவு புத்தியீனமான பேச்சு. இங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை அறியாமலே புத்தியீனமா பேசிடும், கோவப்பட்டுருவோம். என்ன கோபம்! ஏசா பிறப்பிலேயே அவன் சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பிறப்பிலேயே ஆசீர்வாதம். சிலருக்கு பிறப்பிலே ஆசீர்வாதம். எரேமியா பார்த்து சொன்னார், சிறுப்பிள்ளை என்று சொல்லாது, தாயின் கருவிலை உருவாகும் முன்னாடியே நான் உன்னை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டேன். கைத்தட்டுங்க. கருவிலையே தெரிந்து கொண்டாருங்க. சந்தோஷப்படுறீங்களா? நீ வந்திருக்கிறது கருவிலே தெரிந்து கொண்டு வந்திருக்கிற, அதனால கவலைப்படாது. அருமையான தம்பி தங்கச்சி, அவனுக்கு ஏசாவுக்கு கருவிலேயே சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தார். ஆனா அற்ப உணவுங்க, ஒரு நேர சோறு, ஒரு நேர கூழு, பிரயோஜனமற்ற அற்ப கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை. எவ்வளவு புத்தியீனமானவன் பார், எவ்வளவு ஒரு மதிகட்டவன். நம்மளும் தேவன் கொடுத்த அபிஷேகத்தை அற்ப பாவத்துக்காக ஒரு தெளிலால் மடியில போய் பலனையே இழந்து போனேன். ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்து புத்தியீனமா போய் கடைசியில தூக்கு போட்டு சேர்த்தாங்க. புத்தியீனம், புத்தியீனமான பேச்சு. நான் அவரை காட்டி கொடுக்குறேன், நான் முத்தமிடுற ஆளை பிடிச்சிக்க. எவ்வளவு முட்டாள் மூளை பார் அவனுக்கு. அவன் நினைச்சு தப்பிச்சு போயிடுவாருன்னு. என்னது சினிமா கதையா தப்பிச்சு போறது? எவ்வளவு துணிகரமா காட்டி கொடுக்குறேன். 30 காசுக்கு 30 வெள்ளி காசு இயேசுவை காட்டி கொடுக்க அவன் தெரிந்து கொண்ட வழி. இவன் தானே சொன்னான் முத்தம் கொண்டு காட்டுறேன், அவனா கேட்டான் முத்தமிடுறான். எவ்வளவு துணிகரமான புத்தியீனமான பேச்சு. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படித்தாங்க, புத்தியீனமான பேச்சு. எதையாவது ஒன்று புத்தியீனமா பேசிவிட்டு அந்த பேச்சு அழிக்கப்படாம அப்படியே இருக்குதுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தேவையற்ற வார்த்தையை நான் பேசியிருந்தால் என்னை மன்னியும். என்னுடைய வாழ்க்கையில தினமும் அதை ஜெபம் பண்ணுவேன். அறியாம கோபத்துல டென்ஷன்ல ஏதாவது ஒன்று நான் பேசியிருந்தா இன்னைக்கு அதை அழிச்சிருங்க. அது நியாய புஸ்தகத்தில் இருக்கக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் அது இப்போ என்ட்ராயிடக்கூடாது, பதிவு செய்யப்படக்கூடாது. மன்னிங்க, அழிச்சிருங்க. நீங்களும் இன்னைக்கு அழிக்கப்படணும். ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவரே புத்தியீனமா நான் நிறைய பேசிட்டேன். மனைவியை பேசியிருப்போம், பாவம் கட்டிட்டு வந்த மனைவியை என்ன அடிக்கிறேன், உதைக்கிறேன், மித்திக்கிறேன், தூக்கி போட்டு கீழே போட்டு அடிச்சு அது என்னென்ன சித்திரவதைப்படுத்த முடியுமோ பண்ணி அந்த பாவமெல்லாம் எப்படி நம்மளை விடும்? யோசித்து பாரு தம்பி. வார்த்தையால கொல்றது. இந்த உலகத்துல கன்னத்துல அடிச்சா கூட மறந்துடுவான், ஆனா வார்த்தையால அடிச்சு அது இருதயத்துல ரணமா வச்சிருப்பான். அவன் பேசினது பேசி என்னால மறக்கவே முடியும். சீமேயி தாவீதை தூஷித்தான். புத்தியீனமான வார்த்தை பத்தியா? அவன் சாவுக்கு காரணமே தூஷித்தது. எதுக்குங்க தூஷிக்கணும்? அவனே மகனால வேதனையோடு மகளை இழந்து மகனை இழந்து வேதனையோடு அவன் போய் கொண்டிருக்கான். கர்த்தர் அவனை பார்த்துக்குவார். இவன் எதுக்கு போய் மார்க்கம் மார்தட்டி கொண்டு போய் சவுலுக்காக வைராக்கியம் பாராட்டி தாவீதை தூஷிச்சுட்டு கடைசியில் அந்த தூஷணமே அவனுடைய மரணத்துக்கு என்னவாகி போச்சு தெரியுமா? காரணமா போச்சு. நம்முடைய வாழ்க்கையில புத்தியீனம் இருக்கக்கூடாது. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி புத்தியீனமான பேச்சு. பக்கத்துல சொல்லுங்க, வேணாம் சிஸ்டர், வம்பு வேணாம், பேசுங்க. எல்லாத்துட்டையும் இருக்கு. ஆவியானவர் உணர்த்தினதை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். எல்லாத்துக்கிட்டையும் புத்தியீனமான பேச்சு இருக்கு. நம்ம பேச தகுதி இல்லாம பேசுவோம். சொல்லுவாங்க, நீங்க போய் இப்படி பேசலாமா கேட்பாங்க. அடுத்து பரியாசம் பண்ணுது. அடுத்த வார்த்தை என்னது? கடைசி வார்த்தையை முடிக்கிறேன். வசனத்தை வாசிக்க. எபேசியர் என்னது என்னது சொல்லுங்க? பரியாசம், கிண்டல். அது பூமியில சொன்னா எப்படி சொல்லணும்? கிண்டல் பண்றது. என்னங்க ஆவிக்குரியவன் கிண்டலா பண்றது? சும்மா பேசினாங்க, ஜோக்குக்கு பேசினாங்க. யோசித்து பார். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இதா பரியாசம் பண்ணுது. தாவீது எழுதுறார், பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும். அங்க என்ன இருக்கு? பரியாசம் இருக்குங்க. அப்ப பரியாசக்காரன் கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? கேலி பண்றவன், கிண்டல் பண்றவன், இப்படிப்பட்ட அசுத்த வார்த்தைகள். இன்னும் நிறைய பேர் நம்முடைய ஊழியத்துல அந்த வல்கர் வேட இன்னும் உச்சரிக்கிறத நான் பார்க்கிறேன். வருத்தத்துக்குரிய வேதனையார். இன்னும் இவங்க பூரணப்படலையே, அவங்கள அறியாமலே அந்த வார்த்தை வருது. ஏன்னா அதுலேயே அவங்க பழகி பழகி வாழ்ந்ததுனால இன்னும் அது சென்சார் பண்ண அவங்களுக்கு தெரியல. அதுல இருந்து அவங்க விடுதலை அடையலை. இன்னும் அந்த வார்த்தையில் அவங்க ரட்சிக்கப்படலை. இன்னும் அந்த வார்த்தை, இன்னும் அந்த பாவ வார்த்தைகள், அந்த கலாச்சார வார்த்தைகள்,
அவங்க பழகி வந்த அந்த வார்த்தைகளை இன்னும் பேசுறத நம்ம பார்க்க முடியுது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த நாட்களில் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்னென்ன இருக்கக்கூடாது? வாட்சி முடிக்கலாமா? வேசித்தனம், அடுத்து அசுத்தம். மீண்டும் வாசிக்கலாம், எபேசியர் 5:3. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடியே, மேல தலைப்பு பரிசுத்தவான்கள். அவங்க பரிசுத்தவானா இருக்கணும்னா என்னென்ன இருக்கக்கூடாது? வேசித்தனம், மற்ற எந்த அசுத்தமும், பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே என்ன செய்யப்படக்கூடாது? சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும், பக்கத்தில் சொல்லுங்க, இதெல்லாம் தகாதுப்பா, இதெல்லாம் நமக்கு தகாதது. தகாத பேச்சு, தகாத உறவு, தகாத நடத்தை, இதெல்லாம் நம்மகிட்ட இருந்தா பரிசுத்தவான்கள் கிடையாது. பேசுங்க, அங்கிட்டு சொல்லுங்க, நானே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய பக்கத்தில் சொல்லுங்க, பிரதர் வம்பு வேண்டாம், புத்தியீனமான பேச்சு வேண்டாம், பரியாசம் வேண்டாம், இது தகாது, இது நல்லது கிடையாது. அவன் சிவரு சொல்லுவாரு, ஏலி நான் கேள்விப்படுகிறது நல்லது அல்ல. இவ்வளவுதானா ஒரு ஊழியக்காரன் சொல்றது? நீங்க வருகிற இடத்துல பிள்ளைகளோடு தவறா நடக்கிறீங்கன்னு கேள்விப்படுறேன், முக்கூரை கொண்டு போய் குத்தி பழியெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா சுட்டு திங்கிறீங்கன்னு நான் கேள்விப்படுகிறது. பெரம்ப கையெடுத்துட்டு போய் வெளுன்னு வெளுத்துனா வயசாகி போச்சு, அடிக்க முடியாது. இப்போ நானும் தான் பெரம்ப எடுத்துட்டு உங்களை அடிக்கலான்னா அடிக்க முடியாது. என்னதான் சொல்றது? கடிந்து கொண்டாலும் பயமா இருக்குது, உள்ளதை சொல்லுவாலும் சத்தியத்தை சொல்லி சத்துருவானேன்னு தான் இருக்குது. எதையுமே சொல்லக்கூடாது, எல்லாமே சூப்பர் சூப்பர்னு சொன்னா தான் வண்டி ஓடும் பொழுது இருக்கு. இல்லை இல்லைப்பா இது தப்புன்னு சொன்னா உடனே ரைட் போ. நம்ம என்னதான் செய்யறது? எப்படிப்பட்ட காரியங்களா இருக்கு பாருங்க. எதையுமே உண்மையான ஒரு ஊழியக்காரன் உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும். பக்கத்தில் சொல்லுங்க, தலையில கொட்டுறவனை பாராட்டு, முத்தம் கொடுக்குறவன் பாதாளத்துக்கு கூட்டி போய் சேர்த்துறான். உங்களை உண்மையிலே சத்தியமானவன் அடிப்பேன், பெரம்ப கையில் எடுத்துக்கிட்டு இது தப்பு. இப்போ இந்த வார்த்தையை விட்டுட்டு கர்த்தர் உன்னோடு இருப்பார், பாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உன் முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரு, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், நீ எப்படி வேணாலும் கட்ட வேண்டிய மாதிரி போய்கிட்டே இரு, போகிற போக்கில் என்ன வேணாலும் பண்ணுனா நீங்கள் சந்தோஷமாக தான் போவீங்க. ஆனால் இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படிலாம் பேசுகிறாரே, நம்மளை இப்படிலாம் கடுமையாக பேசுகிறாரேன்னு சொல்லி, ஆனால் இது உன்னுடைய வாழ்க்கையை பில்டப் பண்ணு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ ஆரோக்கியமான உபதேசம் தான் உங்களை ஊன்ற கட்டும். அதனால தான் அவருக்கு பேரே ஊன்ற கட்ட கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுது. இப்போ சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும் பொழுது அது உன்னை வாழ்க்கையில அது என்னைக்கு பலனுள்ளதா இருக்குங்க. எங்க போனாலும் இந்த சத்தம் உனக்கு கேட்கும். ஐயா சொன்னாரே, இந்த வார்த்தையை பிரசங்கித்தாரே, ஏன்டா யாராவது கிண்டல் பண்ணாலும் நீங்க ஒதுங்கிக்குவீங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போகக்கூடாது. போனாவே நமக்கு பரியாசம் வரும். அந்த ஆவி நம்மளை மேற்கொள்ளுங்க, அந்த ஆவி நம்மளை வந்து தாக்கும். அப்போ நமக்கும் அந்த சிரிப்பு வரும், நமக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். இப்போ பாருங்களேன், நீ என்ன பேச நேரம் இல்லை. சோதமகுமாரா கட்டணத்தில் இவன் பாவம் லோத்து பேசாமல் ஆபிரகாமோடு இருந்தானா, அவன் மோபாபியரையும் பெத்தெடுத்துக்க வேண்டாம், அம்மோனியரையும் பெத்தெடுத்துருக்க வேண்டாம், அவன் மனைவி உப்பு தூணா ஆயிருக்க மாட்டாள். எதுக்குங்க ஆபிரகாமோட வந்தவன் போகணும்? இதாங்க திமிரு. ஏறிட்டு எதுக்குங்க பார்க்கணும்? ஏறிட்டு பார்த்தா குடும்பம் போச்சு, மனைவி போனா, 2 பிள்ளைகளும். இந்த பாவத்தை எங்க கத்துக்கிட்டாங்க? ஆபிரகாமிட்ட இருந்தவன் யாராவது பாவம் பண்ணானா? ஆபிரகாமிட்ட இருக்க வரை அந்த பிள்ளைய பாவம் பண்ணுச்சா? பண்ணலையே. அவன் போன இடம் அப்படி, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை அப்படி, அது துணிகரமான பாவத்தை சொல்லி கொடுத்துருச்சு. அவங்க அந்த பாவத்தை செஞ்சு கடைசியில் அந்த ஃபைலே க்ளோஸ். லோத்து வாரிசும் இல்லை, அது இன்னைக்கு இருக்குது. மோவாபிய வம்சமா இருக்கு, அம்மோனிய வம்சமா இருக்கு, சாப வம்சமா போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ற இடம் சுக்கோத்தில் உட்காரக்கூடாதுங்க. தேவன் சொல்ற இடத்துல உட்காந்துட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமா இருக்கும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, புத்தியீனமான பேச்சும் வம்பும் பரியாசமும் தகாது. இதெல்லாம் தகாது. ஒன்னே ஒண்ணுதான் தகுமா. அடுத்து எழுதுறாரு, ஸ்தோத்திரம் செய்தலே. சொல்லுங்க, ஸ்தோத்திரம் செய்தலே. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ண, என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் விட்டுறாத. சொல்லிட்டேன்னா பரலோகத்தில் அந்த கப்பல் போய் இறக்கிடும். கைகளை தட்டி எல்லாரும் எழும்பி நிற்கலாம். பரலோகத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.